நெஞ்சினுள்ளே காதல் நாளும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அலைட் மோஷனில் இந்த ஒரு 3D வீடியோ எடிட்டிங் நீங்கள் கற்றுக்கிட்டாலே நீங்களே டிஃப்ரெண்ட்டான 3D வீடியோ எடிட்டிங் நீங்களே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். டிஸ்கிரிப்ஷன்லேயே டெலிகிராம் சேனல் லிங்க்கும் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அலைட் மோஷனில் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரேம்ஸ் வச்சு ஃபோட்டோஸ் நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கு இன்ஷாட் ஆப் இல்லை பிக்சல் ஆப் உங்கள் கிட்ட இருந்தால் அதை ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. நான் இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இதில் பிளாங்க் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேன்வாஸ் ஆப்ஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிவிட்டு 1:1 ரேஷியோ வச்சு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கட் அவுட் ஆப்ஷன் இருக்கும். இந்த கட் அவுட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இப்போ டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி PNG ஃப்ரேம்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல ஆல் மெட்டீரியல்ஸ்ல லிங்கா கொடுத்துருப்பேன். அதுலயே ஃபாண்ட்ஸ்ல இருந்து ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து எல்லாமே கொடுத்துருப்பேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஃப்ரேம் இருக்கிற மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை ஆட் பண்ணிட்டு நீங்க சைஸ் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஜூம் இன் ஜூம் அவுட் எப்படி வேணா சின்னது பண்ணி பெருசு பண்ணி கூட வச்சுக்கலாம். ஏன்னா அலைட் மோஷன்ல தான் நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ண போறோம். இதுல நீங்க எப்படி வேணா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுல ஃப்ரேம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் PIP ஆப்ஷன் கொடுத்து ஒரு போட்டோ வந்து ஆட் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம்குள்ள அந்த போட்டோ வந்து இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஆனா சைட்ல பாத்தீங்கன்னா சைஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இதை சேஞ்சஸ் பண்ணணும்னா கீழே மாஸ்க் ஆப்ஷன் கொடுத்து இந்த ஸ்கொயர் ஆப்ஷன் இருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஏரோ மார்க்ஸ் எல்லாம் பிடிச்சி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்க பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்துட்டு கரெக்டா அந்த ஃப்ரேம்குள்ள கரெக்டா வர மாதிரி வந்து கொஞ்சம் ஃப்ரேம்க்கு லைட்டா ஒரு 0.1 செகண்ட் வெளியில வர மாதிரியும் வச்சுக்கோங்க. அதாவது சைட்ல அந்த ஒயிட் பார்டர் எல்லாமே தெரியணும். இந்த மாதிரி வந்து செட் பண்ணிட்டு கீழே அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இருக்கு, அதை கொடுத்து நீங்க கலர் சேஞ்சஸ் ஷார்பன் இந்த மாதிரி எல்லாமே உங்க சாய்ஸ் தான், இதெல்லாமே பண்ணிக்கோங்க. கரெக்டா அந்த பிக்சரை ஃப்ரேம்ல கரெக்டா வச்சுட்டு அவுட் சைட்ல உங்க ஃபிங்கர் வச்சு சும்மா டச் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த போட்டோ வந்து அந்த ஃப்ரேம்க்கு பின்னாடி போயிடும். இப்போ இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. பேக் கொடுத்து இந்த பிக்சரையும் ஃப்ரேமையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டு PIP ஆப்ஷன் கொடுத்து இன்னொரு ஃப்ரேம் இந்த ஃப்ரேமை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி PIP ஆப்ஷன் கொடுத்து பிக்சரை ஆட் பண்ணி மாஸ்க் ஆப்ஷன் கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு கலர் ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துக்கிறேன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல. அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் இருக்கு பாத்தீங்களா, அதாவது மேல டாப்ல இதுக்குள்ள கரெக்டா வந்து கொஞ்சம் சின்னது பண்ணி வச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு PIP ஆப்ஷன் கொடுத்து பிக்சர் ஆட் பண்ணி இதை வந்து கரெக்டா இந்த பாக்ஸ்குள்ள வர மாதிரி வந்து நான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ மறுபடியும் PIP ஆப்ஷன் கொடுத்து இன்னொரு ஃப்ரேம் வந்து இதுலயே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு PIP ஆப்ஷன் கொடுத்து பிக்சர் ஆட் பண்ணி மாஸ்க் ஆப்ஷன் கொடுத்து லைட்டா இந்த கர்வ் மாதிரி பண்றதுக்கு வந்து கீழே இருக்கிற அந்த டாட்ஸை பிடிச்சி இழுத்தீங்கன்னா கர்வ் மாதிரி ஆயிரும். நீங்க மாஸ்க் ஆப்ஷன்லயே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்து பாருங்க. இந்த வாட்ச்குள்ள வர மாதிரி வந்து வச்சுட்டு அவுட் சைட்ல உங்க ஃபிங்கர் வச்சு டச் பண்ணீங்கன்னா இது கரெக்டா பேக் போயிடும். இதே மாதிரி வந்து எத்தனை ஃப்ரேம்ஸ் எத்தனை போட்டோஸ் வேணா வச்சு நீங்க வந்து எடிட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். இப்போ இதெல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அலைட் மோஷன் ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. பிளஸ் ஐக்கான் வந்து செலக்ட் பண்ணிட்டு இதுல 16:9 ரேஷியோ ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு டிரான்ஸ்பேரண்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. கீழே பிளஸ் ஐக்கான் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல மீடியா செலக்ட் பண்ணிட்டு நீங்க லாஸ்டா எக்ஸ்போர்ட் பண்ண பிக்சர் ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். அது மட்டும் இல்லாம பேக்ரவுண்டுக்கு நான் ஒரு பிக்சர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தது. இதை ஆட் பண்ணி மேல 3 டாட்ஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா சைட்ல கேப் ஏதாவது இருந்ததுன்னா அது கரெக்டா இந்த பிக்சர் வந்து கவர் பண்ணிடும் ஃபுல்லாவே. இதோட கலர்ஸ் சேஞ்ச் பண்ணோம், கீழே எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. மேல சர்ச்ல HUE அப்படின்னு டைப் பண்ணிட்டு கீழே ஃபர்ஸ்ட் QE ஷிஃப்ட் இருக்கு, ஹாட் கலர் இருக்கு, ரெண்டு இருக்கு பாத்தீங்களா. இது ரெண்டுமே நான் வந்து கொடுத்துருப்பேன். இல்ல நீங்க ஒன்னு கொடுத்து நீங்க கலர் சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம். நான் ரெண்டு கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் ஹாட் கலர் சூஸ் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிருப்பேன். இதுல வந்து நீங்க அந்த சர்க்கிள்ல உங்க ஃபிங்கரை வச்சு சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா கலர்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். இதுல உங்களுக்கு பிடிச்சதை வச்சுட்டு மறுபடியும் ஆட் எஃபெக்ட் கொடுத்து HUE டைப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா QE ஷிஃப்ட், இதை செலக்ட் பண்ணிட்டு இதுல நீங்க கலர் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து வேல்யூஸ் வந்து வச்சு கலர் சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டையுமே வந்து ஆஃப் பண்ணீங்கன்னா அந்த ஐ சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒன்று ஆஃப் ஆயிரும். ஒன்னொன்னா நீங்க வந்து மாத்தி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி கிளிக் பண்ணி பாருங்க, எந்த கலர் பிடிச்சிருக்கோ பாருங்க. இல்ல ரெண்டுமே ஆன் பண்ணீங்கன்னா ரெண்டுமே மிக்ஸ்டா டிஃப்ரெண்டான கலர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ இதுல இருந்து வெளியே வரணும்னா எம்டி ஸ்பேஸ்ல உங்க ஃபிங்கரை வச்சு சும்மா டேப் பண்ணீங்கன்னா இதுல இருந்து வெளியே வந்துடும். இப்போ இந்த பேக்ரவுண்ட் பிக்சரை 30 செகண்ட்ஸ்க்கு நம்ம லென்த் பண்ணணும். கீழே டைமர் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக்
பண்ணி விட்டுட்டு ஸ்லோ பண்ணிங்கன்னா ரொம்பவே லென்த் ஆயிரும். கரெக்டாக நீங்கள் அந்த டைமர் பார்த்து 30 செகண்ட்ஸில் இந்த இடத்துல வச்சு கரெக்டாக இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகி வந்துடும். இப்போ ஸ்டார்டிங் போய்க்குங்க. கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், இதை கொடுத்து மீடியா ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் ஃப்ரேம் பிக்சர்ஸ் எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பீங்களா அது எல்லாமே வந்து ஒவ்வொன்றா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து மீடியா கொடுத்து ஒவ்வொன்றா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறமா நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பிக்சராக கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வந்து எல்லாமே இருக்கணுமோ சும்மா ரேண்டமாக நீங்களே வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. எது ஃப்ரண்ட்ல இருக்கணுமோ அதை ஓரளவுக்கு சென்டருக்கு கொஞ்சம் கீழே வந்து வச்சிருங்க, அவ்வளோதான். இப்போ எண்டிங் போயிருங்க. கரெக்டாக இந்த ஒயிட் லைன் எண்டிங்ல இருக்கிற மாதிரி பார்த்துட்டு ஐக்கு பக்கத்தில் இருக்கிற பிக்சரை வந்து உங்கள் ஃபிங்கரில் டச் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா லென்த் வரைக்கும் இந்த பிக்சர் வந்துடும். இதே மாதிரி எல்லா பிக்சர்ஸ்க்குமே பண்ணிடுங்க. எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டார்டிங் வந்துருங்க. இதுக்கப்புறம் தான் ரொம்பவே கேர்ஃபுல்லாக நீங்கள் கவனிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இதை வந்து பேக் போயிட்டு இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இது சப்போஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டா கன்ஃபியூஸ் ஆகிட்டா வந்து மறுபடியும் இதை வந்து நான் இதே இடத்துக்கு வந்து கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அதனால் பேக் கொடுத்து இந்த ப்ராஜெக்ட் அப்படியே டூப்ளிகேட் பண்ணிட்டு எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அதனால் டூப்ளிகேட் பண்ணதுக்கு அப்புறமா சேம் இதே மாதிரி வந்து இந்த பிக்சர்லாம் எண்டிங்கில் வந்து நான் கொடுத்துட்டு இப்போ இந்த பிளேஸ்க்கு வந்து வந்துட்டு கரெக்டாக கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், இதை கொடுத்து ஆடியோ ஆப்ஷன் கொடுத்து சாங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சாங் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சாங் எப்படி கீழே கொண்டு வருது அப்படின்னா லேயர்ஸ் சாங்ஸ் எதுவாக இருந்தாலும் கீழே எப்படி கொண்டு வருதுன்னா எம்டி ஸ்பேஸில் உங்கள் ஃபிங்கரை வச்சு அதுக்கு பக்கத்தில் உங்கள் ஃபிங்கர் வச்சு ஹோல்டு பண்ணி பிடிச்சிங்கன்னா இது வந்து ஹோல்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் கீழே ட்ராக் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். நான் லாஸ்ட்டில் கொண்டு வந்து வச்சுட்டேன். இப்போ அந்த சாங்கை கிளிக் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பார்த்து உங்களுக்கு லிரிக்ஸ் எங்கே வேணுமோ கரெக்டாக அந்த இடத்துல வச்சு இந்த ஃபஸ்ட்டு அண்ட் தேர்ட் ஆப்ஷன் நடுவில் இருக்கிறது யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி கட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் போயிட்டு கரெக்டாக இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து கரெக்டாக ஸ்டார்டிங்க்கு வந்துடும். எண்டிங்லேயும் நீங்கள் கரெக்டாக வந்து இந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், இதை வந்து கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் எலமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் கேமரா ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து எனேபிள் ஆயிரும். எனேபிள் ஆனதுக்கப்புறம் கார்னரில் குட்டி பாக்ஸ் இருக்குல்ல, இதை டச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ கேமரா வந்து ஷோ கட் ஆன மாதிரி இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபிங்கரில் ஆன் ஆயிரும். மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிரும். இதை ஆஃப்லேயே வச்சுட்டு கீழே அந்த பேக்ரவுண்ட் பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதை உங்கள் ஃபிங்கரில் டச் பண்ணிவிட்டு கீழே மூவ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் XYZ இருக்கும், இந்த இசட்டை வந்து உங்கள் ஃபிங்கரில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வேல்யூஸ் வந்து ஒரு 5000 இல்லை 6000 வந்து கொடுத்துக்கோங்க. இந்த வேல்யூஸ் ஏன் நான் கொடுக்குறேங்கிறது உங்களுக்கு போக உங்களுக்கு சொல்கிறேன். இதை கொடுத்து டிக் மார்க் கொடுத்துட்டு எம்டி ஸ்பேஸில் உங்கள் ஃபிங்கர் டச் பண்ணிட்டு அதுக்கு மேலே இருக்கிற பிக்சர் கிளிக் பண்ணிட்டு மூவ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் கொடுத்துட்டு சேம் இதில் அந்த Z ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் பிக்சருக்கு 5000 கொடுத்துருப்பீங்களா இல்லை 6000 கொடுத்துருப்பீங்க. இதுக்கு வந்து அதை விட 1000 கம்மி பண்ணிக்கோங்க. நான் 5000 கொடுத்து இதில் வந்து 4000 வந்து நான் கொடுத்துருப்பேன். ஒரு 1000 டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது ஏன் நம்ம கொடுக்குறோன்னா ஒரு பிக்சர்லேருந்து இன்னொரு பிக்சருக்கு வந்து அந்த டிஸ்டன்ஸ் தான் அந்த வேல்யூஸ். அப்போ தான் உங்களுக்கு 3D ஃபார்மில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது அதுக்கு மேலே இருக்கிற ஒரு ஃப்ரேம் பிக்சரையும் நான் கிளிக் பண்ணிட்டு வேல்யூஸ் முன்ன பின்ன வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஒரு 500 இல்லை 1000 டிஃப்ரென்ஸில் வந்து ஒரு பிக்சருக்குமே நான் கொடுத்துக்கிறேன். 4000 கொடுத்தேன்னா அதுக்கு அடுத்ததில் வந்து நான் வந்து ஒரு 4500 3800 அந்த மாதிரி வந்து கம்மி பண்ணி கொடுத்துக்கிறேன். இல்லை இடையில வந்து கொஞ்சம் ஒரு 500 எக்ஸ்ட்ராவே நான் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து வேல்யூஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ எம்டி ஸ்பேஸில் உங்கள் ஃபிங்கரை டச் பண்ணிட்டு இந்த லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல குட்டி பாக்ஸ், இதை வந்து டச் பண்ணிட்டு மேலே அந்த கேமரா வந்து ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஆன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பேக்ரவுண்ட் பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து உங்கள் ஃபிங்கரில் டச் பண்ணிட்டு மூவ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இந்த ஆப்ஷன் தான் நீங்கள் கொடுக்கணும். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. கரெக்டாக பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போது அதுக்கு மேலே இருக்கிற ஒரு ஃபோட்டோவாக நீங்கள் கிளிக் பண்ணி மூவ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிட்டு மூவ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து XY இருக்குல்ல, அது லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணுறதுக்கு அதுக்கு கீழே தேர்ட் ஆப்ஷன் இருக்குது இல்லை, அதை கிளிக் பண்ணிட்டு வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ்
இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஜூம் ஆகுறதுக்கு, ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகிறது. கம்மி பண்ணால் கம்மியாகும், இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஜூம் ஆகும். அந்த HY ஆப்ஷனை வந்து லெஃப்ட் ரைட் வந்து மூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணி HY ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் ரைட் எங்கே உங்களுக்கு வைக்கணுமோ அந்த இடத்துல கொண்டு வந்து இதை வந்து வச்சிருங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த ஜெட்டை வந்து டச்சே பண்ணிடாதீங்க. ஏன்னா அதுக்கு ஆல்ரெடி நீங்கள் வேல்யூஸ் வந்து கொடுத்து செட் பண்ணியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் பிக்சருக்கு 4000 தானே கொடுத்துருப்பீங்க, பேக்ரவுண்ட் பிக்சருக்கு 5000 கொடுத்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் பிக்சருக்கு 4000 கொடுத்தனால அந்த பேக்ரவுண்ட் பிக்சருக்கு ஈக்குவலாக கொஞ்சம் அந்த 1000 டிஃப்ரென்ஸ் கேப் இருக்கும். இருந்தாலுமே அந்த சைஸ் வந்து ஓரளவுக்கு வந்து கம்மி பண்ணிடுங்க. இப்போ அதுக்கு அடுத்த பிக்சர் 4500 அந்த ஃப்ரேம் பிக்சரை வந்து அதிகமாக கொடுத்ததுனால இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 4000 கொடுத்துருப்பீங்களே அந்த பிக்சரை விட கொஞ்சம் ஜூமிங்கில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிடுங்க, சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? இதே மாதிரி எல்லா பிக்சர்ஸ்க்குமே அந்த வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னமும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் கிளிக் பண்ணல இந்த ஜெட்டோட வேல்யூஸ் வந்து நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். அந்த HY அதுக்கப்புறம் இந்த சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், இதுக்கப்புறம் மேலே வந்து லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணுறது, HY லெஃப்ட் ரைட்டா அப்படிங்கிறது மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து இந்த இருக்கிற எல்லா PNG ஃப்ரேம் பிக்சர்ஸையும் நீங்கள் கரெக்டாக வந்து அலைன் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிடுங்க. இப்போ அந்த கேமரா ஆப்ஷன் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இதை உங்க ஃபிங்கர்ல டச் பண்ணிட்டு மூவ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனை டச் பண்ணிட்டு Z ஆப்ஷன் இருக்குது பாத்தீங்களா, இதை டச் பண்ணிட்டு உங்க ஃபிங்கர்ல கீழே இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஜூமிங் ஆகும். உங்களுக்கு சாம்பிளுக்கு காட்டினா இப்படித்தான் இருக்கும் 3D எஃபெக்ட். இப்போ கீ ஃப்ரேம் வந்து கொடுக்க போறோம். ஸ்டார்டிங்ல வந்து இந்த இடத்துல கீ ஃப்ரேம் இருக்கு, இது உங்க ஃபிங்கர்ல டச் பண்ணீங்கன்னா கீ ஃப்ரேம் வந்து விழுந்துரும். இப்போ சாங் ஆட் பண்ணிருப்பீங்க, அந்த சாங்ல வந்து பீட் மார்க்ஸ் எல்லாம் நீங்க ஆட் பண்ணிருப்பீங்க. பீட் மார்க்ஸ் ஆட் பண்றது சிம்பிள் தான். நீங்க சாங் பிளே பண்ணி பார்த்து கரெக்டாக அந்த டைமரில் டச் பண்ணிங்கன்னா பீட் மார்க் வந்து ஆட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ வந்து ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் வச்சுட்டு பீட் மார்க் இடத்துல வந்து ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம்ல ஒயிட் லைன் படுற மாதிரி இந்த இடத்துல வச்சு அந்த Z ஆப்ஷன்ல கீழே இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் ஆகும். ஜெட்டுக்கு பக்கத்தில் HY இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் ரைட் வந்து மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மூவ் ஆகும். எந்த பிக்சர் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணுமோ அந்த பிக்சருக்கு வந்து கரெக்டாக ஜூம் பண்ணி Z கொடுத்து ஜூம் பண்ணிட்டு HY கொடுத்து லெஃப்ட் ரைட் வந்து மூவ் பண்ணி கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம்ல. ஓகேங்களா? இப்போ ப்ளே பண்ணி மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 3D எஃபெக்ட்ல வந்து கிடைச்சிருக்கும். இந்த 2 கீ ஃப்ரேமுக்கும் கொஞ்சம் மூவ் பண்ணி பார்க்குறேன், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு 3D எஃபெக்ட்ல வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து செகண்ட் கீ ஃப்ரேம்ல கரெக்டா இந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு இந்த Z ஆப்ஷன் கொடுத்து இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டே வரேன். ஜூம் பண்ணிட்டே வரும்போது இடையில வந்து எனக்கு ஒரு பிக்சர் டிஸ்டர்பன்ஸா இருக்குது. அதுக்கப்புறமா எனக்கு இந்த பிக்சர் வருது. ஓகேங்களா? சரி, இந்த பிக்சரை வந்து சின்னது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இப்போ நீங்கள் 3D கேமரா ஆப்ஷன் தானே கிளிக் பண்ணியிருக்கீங்க, அதில் தான் நீங்கள் கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி Z ஆப்ஷன் கொடுத்து மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே நீ பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? இப்போ இடையில பிக்சர் இருக்குது, இல்லை லாஸ்ட் பிக்சரை வந்து கொஞ்சம் லெஃப்ட் ரைட் வந்து மூவ் பண்ணி வைக்கணும். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, அப்படியே எம்டி ஸ்பேஸில் உங்கள் ஃபிங்கரை வச்சு டச் பண்ணிவிட்டு அந்த பிக்சர் வந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள். சப்போஸ் அந்த பிக்சர் வந்து நிறையா பிக்சர்ஸ் வச்சு அந்த பிக்சர் கண்ணுக்கு தெரியல அப்படின்னா சைடில் இந்த ஐஸ் சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து டச் பண்ணி பாருங்கள். டச் பண்ணிங்கன்னா அந்த பிக்சர்ஸ் எல்லாம் ஹைட் ஆயிரும், மறைஞ்சிரும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு எந்த பிக்சரை நீங்கள் டச் பண்ணுறீங்க, எந்த பிக்சர் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். கரெக்டாக எல்லா ஐ பிக்சரும் ஆன் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஐ பிக்சரை மட்டும் அந்த ஐ பிக்சருக்கு பக்கத்தில் கரெக்டாக வந்து உங்கள் ஃபிங்கரில் டச் பண்ணிங்கன்னா அந்த அதுக்கு நேராக இருக்கிற அந்த பிக்சர் தான் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். அதனால் அந்த பிக்சரை கிளிக் பண்ணிட்டு திரும்பவும் சொல்கிறேன், Z ஆப்ஷனை வந்து தொட்டுறாதீங்க. அந்த பிக்சரை தொட்டதுக்கப்புறம் Z ஆப்ஷனை வந்து டச் பண்ணிடாதீங்க. அந்த சைஸை தான் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண போகிறீங்க. அப்புறம் HY கொடுத்து லெஃப்ட் ரைட் மூவ் பண்ண போகிறீங்க. இதெல்லாமே மூவ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் கொடுத்து தான் பண்ண போகிறீங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் பிக்சர்லேருந்து செகண்ட் பிக்சர் பின்னாடி இருக்கிற பிக்சருக்கு வந்து வரணும். இப்போ அது தெரியல. கரெக்டாக அந்த பிக்சர் எங்கே இருக்குதோ அந்த ஐ ஆப்ஷன் பக்கத்தில் கரெக்டாக அந்த பிக்சரை டச் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த மாதிரி மூவ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் கொடுத்து HY ஆப்ஷன் லெஃப்ட் ரைட் இந்த மாதிரி லெஃப்டில் கொண்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் எம்டி ஸ்பேஸில் உங்கள் ஃபிங்கரில் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கேமரா ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல அதில் கரெக்டாக அந்த டச் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் கொடுத்து கீ ஃப்ரேம் கரெக்டாக அந்த பீட் மார்க் அந்த லைன்ஸில் படுற மாதிரி வச்சுட்டு அந்த Z ஆப்ஷன் இருக்குல்ல அது இல்லைன்னா அந்த HY ஆப்ஷன் அதையும் ரெண்டையுமே வந்து
கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வச்சு பாருங்க. இப்போ அடுத்த பீட் மார்க் எங்கேயோ கரெக்டாக அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பீட் மார்க் வந்து வச்சுக்கோங்க. அந்த பீட் மார்க் இடத்துல வச்சு கரெக்டாக அந்த கேமரா ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் லேயரை வந்து டச் பண்ணி மூவ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ஃபர்ஸ்ட் அந்த கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் Z அந்த HY ஆப்ஷன் இதெல்லாமே நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னது தான். இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்த பிக்சர் உங்களுக்கு எங்கே போகணும் எங்கே வரணுமோ அந்த இடத்துல வந்து கொஞ்சமாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ கான்செப்ட் இதுதான். இதே மாதிரி அடுத்தடுத்த பீட் மார்க்ஸில் கரெக்டாக அந்த ரெட் லேயரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் கொடுத்து கீ ஃப்ரேம் கரெக்டாக அந்த பீட் மார்க் இடத்துல வந்து கொடுத்து Z ஆப்ஷன் கொடுத்து ஜூம் இல்லை ஜூம் கம்மி பண்ணி லெஃப்ட் ரைட் HY கொடுத்து லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணி இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து பண்ணிட்டு வந்துருங்க. பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த 2 கீ ஃப்ரேம் இருக்குல்ல அதுக்கு நடுவில் ஒயிட் லைன் வச்சு அந்த ரெட் லேயரை வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணதுக்கு அப்புறமா மூவ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இந்த கர்வ் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து டச் பண்ணிட்டு இதில் லாஸ்ட் கர்வ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்து மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பிக்சர்லேருந்து அடுத்த பிக்சர் போகிறதுக்கு இந்த கர்வ்ஸை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கூட பண்ணிக்கலாம். நான் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணி வச்சுருங்க. இன்னும் உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். மேலே இருக்கிற அந்த டாட்டை பிடிச்சி கொஞ்சம் லென்த்தாக இழுத்து விட்டு அதுக்கு கீழே இருக்கிற டாட்டை இன்னும் கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் லென்த்தாக இழுத்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு போதும். இந்த அளவுக்கு இழுத்து விட்டதுக்கு அப்புறமா ப்ளே பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஸ்மூத்தாக இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக வந்து கிடைச்சிரும். இப்போ இதை வந்து எப்படி வந்து காப்பி பண்ணி எல்லா லேயர்லையும் வந்து அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். இந்த கீழே 3 டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு காப்பி கர்வ் அப்படின்ட்டு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கர்வ் வந்து காப்பி ஆகிருக்கும். இப்போ அடுத்த 2 கீ ஃப்ரேமில் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வச்சு பேஸ்ட் கர்வ் இல்லைனா அதுக்கு கீழே பேஸ்ட் கர்வ் டு ஆல் கீ ஃப்ரேம்ஸ் இருக்கும். நீங்கள் எல்லா கீ ஃப்ரேம்ஸ் கொடுத்து அனிமேஷன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பேஸ்ட் கர்வ் டு ஆல் கீ ஃப்ரேம் கொடுத்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இதே ஸ்மூத்தான கர்வ் வந்து கிடச்சிருக்கும். சப்போஸ் இடையில வந்து நீங்கள் வந்து இந்த கர்வ்ஸ் வந்து மாற்றுறீங்க அப்படின்னா வந்து சேஞ்சஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் எல்லா கீ ஃப்ரேம்ஸும் கர்வ்ஸ் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஆப்ஷன் லிரிக்ஸ் ஆப்ஷன் கொடுக்குறதுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் லிரிக்ஸையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆல் மெட்டீரியல்ஸில் கொடுத்துருப்பேன். நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இதில் வந்து டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்ஸ் எல்லாம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு இதுக்கு முன்னாடி நிறைய அலைட் மோஷன் வீடியோ போட்டிருப்பேன், அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்ஷார்ட் வீடியோஸ் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன், அதெல்லாம் நம்ம சேனலில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே சேவ்னு கேட்கும். சேவ் கிளிக் பண்ணிங்கன்னா தான் கேலரியில் இந்த வீடியோ சேவ் ஆகும். சேவ் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து 9:16 ரேஷியோ வச்சு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்து நீங்கள் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பீங்களா அலைட் மோஷனில் எடிட் பண்ணி அந்த வீடியோ வந்து ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து மீடியா ஆப்ஷன் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு மூவ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதை 90 டிகிரிக்கு இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் மேலே 3 டாட் இருக்கும், இதை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருங்க. இப்போ இதை எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.